சீரான இரத்த ஓட்ட தியானம் அப்படிங்கிற வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக டாக்டர் லஜ்பர் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள். இந்த வீடியோ மூலியமாக திரு கோயமுத்தூர் ஹீலர் இதயம் பம்ப் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த மாதிரி எல்லா பகுதிக்கும் முக்கியமான பெரிய இரத்த குழாய்கள் வழியாக அப்போது யாருக்கெல்லாம் சீராக இரத்த ஓட்டம் இல்லையோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்ட மண்டலங்கள், அதற்கு தலைமை முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வாழ்க வையகம். நண்பர்களே, சீரான இரத்த ஓட்ட தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோ மூலியமாக திரு கோயமுத்தூர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. அதாவதுங்க, நமது உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இருந்தாவே எந்த நோயும் வராது, வந்த நோயெல்லாம் குணமாயிரும். அப்போது யாருக்கெல்லாம் சீராக இரத்த ஓட்டம் இல்லையோ அவங்களுக்கு தான் நோய் வருது, குணமாக மாட்டேங்குது. இதான் கான்செப்ட். அப்படி இருக்கும் பொழுது தியானத்தின் மூலியமாக நமது உடம்பில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக எல்லா இடத்துலையும் செல்வதற்காக ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி. சீரான இரத்த ஓட்ட தியானம் அப்படிங்கிற வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயமுத்தூர் நியூரோதெரபிஸ்ட் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், சிறப்பாக கற்றுக்கொடுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், வாழ்களமுடன். என் பேர் ஜானி கண்ணன். டாக்டர் லஜ்பர் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் கோயம்புத்தூர் பகுதியில் மக்களுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய தியானத்தின் பெயர் சீரான இரத்த ஓட்ட தியானம். உடல் முழுவதும் சீராக இரத்த ஓட்டம் பரவுவதற்காக உண்டான ஒரு தியான பயிற்சி. இந்த பயிற்சி ஒரு நேயர் விருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம பல தியான பயிற்சிகளை கொடுத்துருக்கோம். அதில் நம்ம மக்கள் ஒருத்தங்க அதில் எனக்கு சீரான இரத்த ஓட்டத்துக்காக ஒரு தியானம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட விருப்பத்துக்காக இந்த பயிற்சி நாம் செய்திருக்கோம். இது அவர் மட்டும் இல்லாமல் அனைவரும் இந்த பயிற்சியை செஞ்சு பலன் அடையலாம். இது நம்மளோட உடம்புல இரத்த ஓட்டங்கள் நல்லபடியாக அமையறதுக்காக உண்டான ஒரு பயிற்சியாக இது அமையும். அப்போ இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு அனாட்டமி அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இந்த தியான பயிற்சி நம்ம செய்யலாம். அனாட்டமி அப்படின்னா ரொம்ப டீப்பாக இதயத்தோட வாழ்வுகள், சேம்பர்ஸு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எளிமையான ஒரு சின்ன ஒரு அனாட்டமி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்ட மண்டலங்கள், அதற்கு தலைமை முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இருதயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு. அதுதான் நமக்கு உடம்புக்குடைய எல்லா பகுதிகளுக்குமே தேவையான இரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணி நமக்காக அமைச்சிட்ருக்குது. அந்த உறுப்பை நம்ம கவனிக்கிற மாதிரி இந்த பயிற்சி இருக்கும். கூடவே அந்த இரத்த ஓட்டங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நம்ம கவனிக்க போகிறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த இரத்த ஓட்டங்கள் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நமக்கு எப்படி நம்ம குடிக்க தேவையான தண்ணி எப்படி நமக்கு கிடைக்குதோ அதே போல் தான் நம்ம உடம்புலையும் இந்த இரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே போயிட்டுருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி கிடைக்குது அப்படின்னா, முக்கியமான ஒரு டேம்லேருந்து நமக்கு பெரிய பெரிய குழாய்கள் மூலமாக முக்கியமான ரோடுகள் வழியாக நமக்கு வருது. அதிலிருந்து நம்ம ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்குமே மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய குழாய்கள் மூலமாக ஒவ்வொரு ஊருக்குமே அங்கேருந்து நிறையா கிளைகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு ஊருக்குமே போகுது. அந்த ஒவ்வொரு ஊர்களிலிருந்துமே ஒவ்வொரு வீட்டுக்குமே அதை விட இன்னும் குறுகிய குழாய்கள், பைப்புகள் மூலமாக அந்த பகுதிகளுக்கு போகுது, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகுது. அங்கேருந்து நம்முடைய வீடுகளுக்கு அதை விட இன்னும் குறுகிய குழாய்கள் மூலமாக, அதாவது ஒரு 1 இன்ச்சு இருக்கக்கூடிய குழாய்கள் மூலமாக நமக்கு வீட்டுக்கு நமக்கு அந்த தண்ணி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அந்த தண்ணியை நம்ம தொட்டியில் நிறச்சி அதை மேலே சின்டெக்ஸ் டேங்கில் ஏற்றி
அது மூலமா நம்ம வீடுகள்ல இந்த எல்லா ரூமுக்கும் நமக்கு வந்து அந்த பைப்லைன் மூலமாக நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு டேப் மாத்தியிருக்கோம். வேணுங்கும்போது அந்த தண்ணிய தொறந்து நம்ம வந்து தண்ணிய வந்து உபயோகப்படுத்துறோம். பாத்ரூம் வழியாக இருக்கலாம். இல்ல வந்து கிச்சன்ல வந்து வாஷ் ப சிங்க்லயா இருக்கலாம். அந்த மாரி நம்ம வந்து வாஷ் பேசின் இந்த மாரி இடங்கள்ல நம்ம வந்து பைப்லைன் மாட்டி தேவையான நேரத்தில அத வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதே போல தான் நம்ம உடம்புலயும் வந்து அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இருதயம் பம்ப் பண்றது மூலமா முக்கியமான பெரிய ஆர்டரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமனிகள் வழியாக தமிழ்ல சொன்னா தமனி அப்படிம்பாங்க. அது ரத்த ஓட்டத்த கொண்டு போகக்கூடியது. இருதயத்திலிருந்து சத்துப் பொருட்களையும், அந்த ஆக்ஸிஜனையும் சுமந்து செல்களுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்களுக்கு பேரு ஆர்டரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து என்னன்னா, இருதயத்திலிருந்து இந்த பாதைகள் வழியாக, அதாவது நேரா கீழ வந்து அந்த நெஞ்சு பகுதி, வயித்து பகுதி வழியா உள்பக்கமா உள்ள வந்து தொடைக்கு பக்கத்துல வரைக்கும் வருது. அங்கருந்து பல பிரிவுகளாக இன்னும் கொஞ்சம் சிறிய இரத்த குழாய்களாக உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், அதாவது கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, சிறுநீரகம் போன்ற எல்லா உறுப்புகளுக்கு, தசைகளுக்கு, தசை நார்களுக்கு, நரம்புகளுக்கு, எலும்புகளுக்கு எல்லா பக்கமுமே அந்த சத்துப் பொருட்களானது ரத்த ஓட்டம் மூலமா போகுது. அந்தந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே கிடைச்சதுக்கப்புறமா, அதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களுக்கும், அந்த செல்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னியும் ரொம்ப நுண்ணிய ரத்த குழாய்கள், கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நுண்ணிய ரத்த குழாய்கள் மூலமாக அது ஒவ்வொரு செல்லுக்குமே ரத்த ஓட்டம் கிடைக்குது. அதில இருக்கக்கூடிய போசாக்குகள், சத்துப் பொருட்கள், ஆக்ஸிஜன் அது எல்லாமே எடுத்து செல் தனக்கு தேவையான சக்திகள உருவாக்குது. அப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். முதன்மையான இரத்த குழாய் இருதயத்திலிருந்து கீழ் நோக்கி இந்த வயிற்று பகுதியா, நெஞ்சு பகுதியா, வயித்து வழியா உள்ள உள்பக்கமா நமக்கு வருது. அங்கிருந்து 2 பிரிவுகளா பிரிஞ்சு 2 தொடையிலயும் இறங்கி தொடைகள், முட்டிகள், கெண்டைக்கால், கால் பாதம், விரல்கள் வரைக்கும் நமக்கு அது 2 பக்கமும் பிரிஞ்சு உடல் உறுப்புகளுக்கு நமக்கு வந்து கிடைக்குது. அதேபோல இன்னொரு பகுதி என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த நுரையீரல் மற்றும் தோள்பட்டையிலிருந்து 2 கை வழியாவும் கீழ கை விரல் வரைக்கும் ரத்த ஓட்டங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. இன்னும் 2 பகுதிகள் முக்கியமான பெரிய இரத்த குழாய்கள் மூலமாக நமக்கு அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது தலைக்கு கழுத்து வழியாக முகம், தலை வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கிடைக்குது. ரத்தம் இருதயம் பம்ப் பண்றது மூலமா நமக்கு இந்த மாரி எல்லா பகுதிக்கும் முக்கியமான பெரிய இரத்த குழாய்கள் வழியாக ரத்தங்கள் செல்கிறது. அங்கிருந்து அதை விட மிக சிறிய இரத்த குழாய்கள் வழியாக அனைத்து உறுப்புகளுக்குமே மூளை, கண், காது, வாய், நுரையீரல், இருதயம் போன்ற எல்லா உறுப்புகளுக்குமே நமக்கு வந்து கிடைக்குது. எலும்புகள், சதைகள், நரம்புகள், தசைநார்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அதை விட சிறிய இரத்த குழாய்கள் மூலமாக நமக்கு வந்து ரத்த ஓட்டம் கிடைக்குது. அதையும் விட நுட்பமான இரத்த குழாய்கள் மூலமாக ஒவ்வொரு திசுக்களுக்குமே, ஒரு செல்களுக்குமே ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாவுமே பரவி நமக்கு வந்து கிடைக்குது. இதை ஒரு ஆக்டிவேட் பண்றதுக்காக உண்டான ஒரு பயிற்சி தான் நம்ம வந்து இப்போ வந்து செய்யப் போறோம். பயிற்சிக்கு நம்ம வந்து தயார்படுத்திக்குவோம். தயார்படுத்திட்டு முடிஞ்சா பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம் போடலாம். அல்லது சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நான் ஒரு உடல் உறுப்பா நம்ம சொல்லுவோம். அங்க ரத்த ஓட்டம் நல்லா போகுது அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ஒரு கைடன்ஸ் நம்ம சொல்லிட்டே இருப்போம். அத கேட்டுட்டு அதுக்கு அத மாரியே நம்ம மனக்கண்ல வந்து பார்க்கலாம். இது ரொம்ப அக்யூரேட்டா அந்த அனாட்டமி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து மேலோட்டமா உடல் உறுப்புகள் பேர் மட்டும் அப்படி சொல்லிட்டே வருவோம். அந்தந்த இடங்கள்ல நீங்க வந்து கவனிச்சு வந்தா போதுமானது. இது தியானத்தின் மூலமா பண்றதுனால ரொம்ப அக்யூரஸியா நம்ம வந்து அந்த ரத்த குழாய் எப்படி போகுது, வருது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு உடல் உறுப்பையும் உள்நோக்கி நம்ம வந்து கவனிச்சு வந்தாவே போதுமானது. பயிற்சிக்கு தயாராகிக்கலாம். கண்கள மூடிக்கலாம். கண்கள மூடிக்குவோம். இந்த கண்களுக்கு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முத்திரை அப்படிங்கிறத நம்ம வந்து வைக்க போறோம். அந்த முத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரத்த ஓட்டத்த சீரா பண்ணக்கூடியது. இருதயத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரைக்கு பேரு ஹார்ட் முத்திரை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அபான வாயு முத்திரை அப்படிங்கிறது இருக்கு. அபான வாயு முத்திரை அப்படிங்கிறது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இந்த முத்திரை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஆ மான் முத்திரை அப்படிம்பாங்க. இது இந்த மாரி வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து அபான
முத்திரை அப்படி சொல்லுவோம். அல்லது பாபா முத்திரை அப்படிம்பாங்க. ரஜினிகாந்த் வந்து இந்த மாரி வச்சிருப்பாங்க. கதம் கதம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பாபா முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரை. அதில வந்து இந்த ஆள்காட்டி விரல் இது வந்து ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல உள்ள மடக்கி இந்த கட்டவிரலோட கீழ் ரேகையில 2 கையிலயும் கீழ் ரேகையில இது மாரி நீங்க டச் பண்ணி வச்சுட்டோம்னா, இதுக்கு பேரு அபான வாயு முத்திரை. அது இருதயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இருதய முத்திரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 2 கையிலயும் இந்த முத்திரைய வச்சுட்டு, தொடை மேல வந்து நம்ம வச்சிருப்போம். அப்போ அந்த இருதயத்துக்கு நல்ல ஒரு பலம் கொடுக்கும். ரத்த ஓட்டத்த நல்லா சீரா நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும். இந்த முத்திரைய வச்சுட்டு கண்கள மூடிக்கலாம். இதயத்த கவனிப்போம். இதயம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில, நெஞ்சு பகுதியில கொஞ்சம் இடது பக்கமா சற்று நல்லா ஊடுருவி உள்ள கவனிப்போம். இதயத்தோட சரியான அந்த அளவு, வடிவம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நெஞ்சு பகுதியில இடது பக்கமா கொஞ்சம் உள்ள ஊடுருவி கவனிப்போம். நெஞ்சு பகுதி சுருங்கி விரியிறத கவனிப்போம். இருதயம் மற்றும் 2 பக்க நுரையீரலை கவனிப்போம். இதயத்திலிருந்து இரத்த ஓட்டமானது நுரையீரலுக்கும் செல்கிறது. நுரையீரலுக்கு தேவையான இரத்த ஓட்டம் முழுமையாக கிடைக்கிறது. நம்முடைய மூச்சு காத்த கவனிப்போம். மூச்சு காத்து உள்ள போய் வெளிய வந்துட்டுருக்கு. நம்முடைய மூக்கு பகுதிய கவனிப்போம். மூச்சுக் குழாய கவனிப்போம்.
மூக்கிலிருந்து நுரையீரல் வரைக்கும் மூச்சுக்குழாய் வழியாக காற்று செல்கிறது. நுரையீரல் முழுவதும் தேவையான காற்று நிரம்புகிறது. நுரையீரலில் நிரம்பும் சுத்தமான காற்று ஆக்சிஜன் இரத்த ஓட்டத்தின் வழியாக கலந்து இதயத்திற்கு செல்கிறது. நுரையீரலில் இருந்து இதயத்திற்கு இரத்த ஓட்டம் செல்கிறது. அதை கவனிப்போம். இதயத்தை கவனிப்போம். இதயம் இரத்த ஓட்டத்தில் உள்ள சத்துப் பொருட்களையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. இருதய தசைகள் இரத்த ஓட்டத்தில் உள்ள சத்துப் பொருட்களையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, சக்தி பெறுகிறது. மேலும் இருதயம் சுருங்கி விரிவதன் மூலமாக இரத்த ஓட்டமானது நெஞ்சு பகுதி, வயிற்றுப்பகுதி என்று பெரிய இரத்த குழாய்கள் வழியாக ஆர்டரிஸ் என்று சொல்லக்கூடிய தமனிகள் வழியாக பரவுகிறது. வயிற்றின் உள்பகுதி வழியாக இரத்த ஓட்டம் செல்கிறது. அங்கிருந்து பல சிறிய இரத்த குழாய்கள் வழியாக வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக செல்கிறது. கல்லீரல், பித்தப்பை, கணையம், இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், சிறுநீர்ப்பை, பின்பக்கமாக சிறுநீரகம் என்று அனைத்து உறுப்புகளுக்கும் சிறிய இரத்த குழாய்கள் வழியாக அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தம் சீராக செல்கிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இரத்த ஓட்டமானது அடிவயிற்றுப் பகுதியிலிருந்து இரு தொடைகளிலும் கீழே இறங்கி தொடைப்பகுதிகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வழங்குகிறது. தொடைப்பகுதியில் சிறு சிறு இரத்த குழாய்கள் வழியாக தொடை எலும்புகள், தசைகள், நரம்புகள்
அனைத்திற்கும் தேவையான இரத்த ஓட்டம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கால் முட்டிக்கு இரத்த ஓட்டம் செல்கிறது. அங்கிருந்து பல பிரிவுகளாக பிரிந்து கால் முட்டிக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கிறது. இரத்த ஓட்டம் இன்னும் கீழே இறங்கி கெண்டைக்கால் பகுதி முழுவதும் செல்கிறது. அங்கிருந்து பல சிறிய இரத்த குழாய்கள் வழியாக தசைகள், எலும்புகள், நரம்புகள் போன்ற அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் தேவையான போசாக்கை அளிக்கிறது. ஆக்சிஜனை கொடுக்கிறது. அங்குள்ள உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறுகிறது. அங்கிருந்து இன்னும் கீழே இறங்கி கெண்டைக்கால், குதிங்கால், பாதம், கால் விரல்கள் என முழுமையாக இரத்த ஓட்டம் சென்று அங்கிருந்து சிறு சிறு இரத்த குழாய்கள் வழியாக அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மெதுவாக ஒரு முறை மூச்சு இழுத்து மெதுவாக ஒரு முறை மூச்சு விடுவோம். இதே போல இதயத்திலிருந்து இரத்த ஓட்டமானது தோள்பட்டை வழியாக 2 கைகளுக்கும் செல்கிறது. தோள்பட்டையை உணர்ந்து பார்ப்போம். தோள்பட்டை எலும்புகள், தசைகள், நரம்புகள் அனைத்திற்கும் இரத்த ஓட்டம் சீராக செல்கிறது. இரத்த ஓட்டத்தின் மூலமாக தோள்பட்டை பலம் பெறுகிறது, போசாக்கு பெறுகிறது. தோள்பட்டையிலிருந்து கீழே இறங்கி கை, புஜங்கள், இரு கைகள் புஜங்களின் வழியாக கீழே இறங்கி அங்குள்ள தசைகள், தசை நார்கள், எலும்புகள், நரம்புகள் போன்ற தோள்கள் போன்ற அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இன்னும் சற்று கீழே இறங்கி முழங்கைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறது. முன்கைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறது. முன்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் செல்கிறது. முன்கை பலம் பெறுகிறது. மற்றும் முழங்கை, உள்ளங்கை, கைவிரல்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் செல்கிறது. அங்கிருந்து சிறு சிறு இரத்த குழாய்களாக பிரிந்து கை முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறது. இங்குள்ள எலும்புகள், தசைகள், நரம்புகள், தோல் பகுதி அனைத்தும் தேவையான இரத்த ஓட்டத்தை பெற்று போசாக்கு பெறுகிறது. அதேபோல் இதயத்திலிருந்து கழுத்து வழியாக இரத்த ஓட்டம் செல்கிறது.
அங்கிருந்து தாடை, வாய், மூக்கு, கன்னங்கள், காதுகள், கண்கள், நெற்றிப்பகுதி, தலைப்பகுதி, மூளைப்பகுதி, முகம் முழுவதும் இரத்த ஓட்டம் பரவுகிறது. அங்கிருந்து சிறு சிறு இரத்த குழாய்கள் மூலமாக அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறது. தலைப்பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம் பரவுகிறது. தலையின் பின்புறம், கழுத்தின் பின்புறம், இதேபோல உடலின் பின்புறம் முழுவதும், முதுகுத்தண்டு முழுவதும், முதுகெலும்பு முழுவதும், முதுகுப்பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக பரவுகிறது. அங்கிருந்து சிறு சிறு இரத்த குழாய்கள் வழியாக எலும்புகள், தசைகள், நரம்புகள் போன்ற அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. உடல் முழுவதையும் கவனிப்போம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் முழுவதையும் கவனிப்போம். உடல் முழுவதும் பெரிய இரத்த குழாய்கள் வழியாக அனைத்து முக்கியமான உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக செல்கிறது. அந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்புகள் நீக்கப்படுகிறது. கொலஸ்ட்ரால் அடைப்புகள், கால்சியம் கட்டிகள், இரத்த உறைவுகள் போன்ற அனைத்து விதமான தேவையற்ற அடைப்புகளும் நீக்கப்படுகிறது. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள், கட்டிகள், அடைப்புகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீராக பரவுகிறது. தங்கு தடையின்றி அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் மிதமான வேகத்தில், சரியான வேகத்தில் செல்கிறது. அனைத்து உறுப்புகளும் போசாக்கை பெறுகிறது. இரத்த ஓட்டத்தில் உள்ள சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள் மற்றும் ஆக்சிஜன், குளுக்கோஸ் போன்ற சத்துப் பொருட்களை பெற்று அனைத்து உடல் உறுப்புகளும் சக்தி பெறுகிறது. உடல் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய நுண்ணிய இரத்த குழாய்கள் வழியாக ஒவ்வொரு செல்லும் சத்துப் பொருட்களை பெறுகிறது, சக்தியை பெறுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து செல்களும் இரத்த ஓட்டத்தில் உள்ள சக்தியை பெற்று கழிவுகளை நீக்கி போசாக்கை பெற்று நம் உடல் முழுவதும் இயக்க வேலைக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் தருகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கவனிப்போம். மூச்சுக்காற்றை கவனிப்போம்.
கண்கள் மூடி நிலை தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல முத்திரை மெதுவாக தாழ்த்திக்கலாம். இருதய முத்திரை அல்லது அபான வாயு முத்திரையை மெதுவாக நம்ம வந்து தாழ்த்திக்கலாம். மெதுவாக தளர்த்திட்டு கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு உள்ளங்கை வைத்து பார்ப்போம். வாழ்க வளமுடன். இதுபோல் பல தியான பயிற்சிகள் நமக்கு இதே ஹீலர் பாஸ்கருடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு இருக்குது. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் போயிட்டீங்கன்னா அதில் வந்து நிறையா செட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. அதில் வந்து மெடிடேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பலவிதமான தியான பயிற்சிகள் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் நம்மளோட ஹெட்டிங் தலைப்புகள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் புது புது தலைப்பில் நம்ம தியான பயிற்சியை பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு 7 நாள்லேருந்து ஒரு 21 நாள் செய்யும்போது நீங்கள் உண்மையாகவே அந்த ரத்த ஓட்டங்கள் நமக்குள்ளே ஓடுறதும் உடம்பு சக்தி பெறதையும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து உணர முடியும். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கிறத நம்புகிறோம். மீண்டும் இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் திரும்ப வந்து நம்ம வந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன்.